நமது கட்சி பெண்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சி, அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் கட்சி. அதற்கு இங்கு அலை கடலென திரண்டிருக்கும் மகளிர் கூட்டமே சாட்சி. அப்படி பெண்களை போற்றும் விதமாகத்தான் இன்று மகளிர் தினத்திற்கு இந்த பைக் ரேஸ் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக சிங்கமாக கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நமது அன்னிக்கு நமது அண்ணன் கிருபா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். சொல்லுங்க. டேய், யாரை கேட்டு இதெல்லாம் நடக்குது? யாரா இதெல்லாம் பண்ண சொல்ல? இந்த பாரு, என்னாலலாம் அவளுக்கு மரியாதை செய்யுது. அண்ணே, வேற வழி இல்லைண்ணே. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட்னு அவங்களுக்காக பண்ணுங்களேன் ப்ளீஸ். பொன்னாடை எடுத்து போடுப்பா. இதாப்பா. கிஃப்ட் எடுத்து கொடுப்பா. கொடுப்பா அவங்க கிட்ட. இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு தம்ஸ் அப் காட்டுறாங்க? இவளை நம்ம வீட்டில் வச்சு பூட்டிட்டு தானே வந்தோம். இவ எப்படி இங்க வந்தா? அந்த போனாவை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தோம், கோட்டையை விட்டுட்டு இருக்கோம். பொம்பளை நம்பி விட்டதுக்கு நம்ம புத்தி தான் அடிச்சுக்கணும். நல்லா ஓட்டணும் என்ன? டேய், கர்ணா, இங்க வாடா. அண்ணா, ஓ, இதோ வரேண்ணே. சொல்லுங்கண்ணா. ஏய், லிஸ்ட்ல அந்த வேலைக்காரியோட பேரை அடிச்சதுக்கு அப்புறமா அவன் எப்படி இன்னைக்கு போட்டியில கலந்துக்க மாட்டான்? என்ன கர்ணா, எங்களுக்கு தெரியாம உன் பொண்டாட்டி பேரை சேர்த்துட்டியா? என்னண்ணா சொல்ற? என் பொண்டாட்டிய போய் நான் சேர்க்கிறேன். அவன் எங்கண்ணா இங்க வந்தா? நான் காலையில இருந்து இந்த கிரவுண்ட்ல தானே இருக்கேன். அவளை நான் பார்க்கவே இல்லையாண்ணே. டேய், இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. அவங்க இருக்கிறத நீ பார்க்கவே இல்லைல்ல? அப்படிதானே? இவன் எப்ப நான் இங்க வந்தா? நான் காலையில இருந்து கிரவுண்ட்ல தானே இருக்கேன். நான் பார்க்கவே இல்லையே. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி டபுள் கேம் ஆடுறியா? ஏய், அவளை எப்படி இந்த ரேஸ்ல இருந்து வெளியில அனுப்புறேன்னு பாரு, நீயே பாரு. சித்தி, அது இந்து அக்காவோட வண்டி இல்லையே, இப்ப என்ன பண்ணுவாங்க? மா, நீங்க கொடுத்திருக்கிற பேரும் இந்த ஆர்சி புக்ல இருக்கிற பேரும் வேற வேறையா இருக்கேம்மா. ஆனா இது ஏன் வண்டி இல்ல, ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னொருத்தரோட வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப நீங்க இந்த ரேஸ்ல கலந்துக்க முடியாதுமா.
சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரேஸ்ல கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்க பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டோமா. நீங்க கொடுத்த நோட்டீஸ்லலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. மேல் இடத்துல இதை தான் என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ணே இப்போ என்ன பண்றது? உன் வண்டியோட ஆர்சி புக் எடுத்துட்டு வாமா, இல்லைன்னா இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புமா. இந்தாமா போமா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ ஐயோ அண்ணே ப்ளீஸ்ண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே. அட போமா, சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ வேற. ஐயோ இந்த ஆந்த கலர் இருக்கானே, இந்த போட்டியில கலந்துக்க விடாம பண்றதுக்கு என்னால பிளான் பண்ற மாதிரியா? ஷோ பாவம் இது இப்ப என்ன பண்ண போறா? ஐயோ ஒன்னும் புரியலையே. ஷோ என்ன மாப்பிள்ள, என்ன உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு? என் மாப்பிள்ள, இந்த வண்டியை யாருக்கு கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா? மாப்பிள்ள ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள, வளசர பக்கத்துல தான் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனான். மாப்பிள்ள உங்க வீடு தெரியுமா? வீடு அங்கதான். தெரியும் மாப்பிள்ள, எனக்கு தெரியும். சரி வா மாப்பிள்ள, வா போய் வண்டியை வாங்கிட்டு வந்துடுவோம். டேய் இப்ப எப்பறா? இப்பதான்டா வேணும். மகளிர் தினத்தை ஒட்டி நடக்கவிருக்கும் இந்த பைக் ரேஸ் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருப்பதால் இதில் கலந்து கொள்ள இருக்கும் பெண்கள் அனைவரும் தங்களது வண்டியை எடுத்துக்கொண்டு வந்து ஆரம்ப பாயிண்டில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சித்தி இது வந்துடுறேன் இருங்க. கிருபா, ஏற்பாடெல்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்கேப்பா. எலெக்ஷன் வருதுல்ல, அதான். அம்மா இது கொடுங்க. இல்லம்மா என்கிட்ட கொடுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன். கொடுங்கம்மா, பரவாயில்ல. கொடுங்க. இல்ல நானே வச்சிருக்கேன். பரவாயில்ல கொடுங்க. இது உன் பொண்ணா கிருபா? ஆமாண்ணா. ஏமா உனக்கு பைக் ஓட்ட தெரியுமாமா? இல்ல சார், எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. அப்படியா? அப்போ உனக்கு கார் ஓட்ட தெரியுமாமா? இல்ல சார், எந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. என்ன கிருபா, நான் அரசல் பொரசலா கேட்டதெல்லாம் உண்மைதானா? உன் வீட்டு பொண்ணுங்களை வெளியே அனுப்புறதில்ல போல. என்னம்மா, உங்க அப்பா இதெல்லாம் கத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க யாரும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு எங்க வீட்டு ஆம்பளைங்க யாரும் நினைக்கல. எங்க வீட்டுல கார் ஓட்டுறதுக்குன்னு டிரைவர் இருக்காரு. ஒருவேளை அவசரமா டூ வீலர்ல போனோம்னா நம்ம கர்ணா இருக்கான். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு டிரைவிங்னு தான் நாங்க யாரும் வண்டி ஓட்ட கத்துக்கல. ஓ அப்படியா?